லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஜெகதீஷன் சொன்னதையும் 3 பேர் சொன்னதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே இங்கு 3 வகையான கருத்தியல் நிலைப்பாடோடு தமிழக அரசியல் பயணிக்குது. ஒன்று திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய சில கட்சிகள், இன்னொரு பக்கம் வலதுசாரி தன்மை கொண்ட தன்மையிலிருந்து வரக்கூடியது, இன்னொன்று இது இரண்டுக்கும் எதிராக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலோடு வரக்கூடிய 3 கட்சிகள் தான் செல்வாக்கு செலுத்துது. இடதுசாரிகளினுடைய செல்வாக்கும் இங்கே அதிகமாக இருக்குது. ஜென்ராம் சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கதம்பவாத தன்மையோட ஒரு கொள்கையை விஜய் அனௌன்ஸ் பண்ணால் அது செல்வாக்கு செலுத்துமா மக்கள் மத்தியில்? அது கத்திரிக்காய் முத்தினா தான் கடத்தெருக்கு வரும், கண்டிப்பாக வரும். கடத்தெருக்கு வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கருவாகி உருவாகி இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் என்கின்ற குழந்தைக்கு தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த மூங்கிலும் வசந்த புல்லாங்குழலாகிறது என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்திய மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நிறுவனத்தை விட ஒரு கட்சியை நடத்துவது மிக சவாலான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு என்ன விதமான யுக்திகளை கையாளுமோ அவற்றையெல்லாம் தேர்தல், மத, பண்பாட்டு அரசியலிலே கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரம் இது. நம்முடைய அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள், அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று. செல்லில்லார்க்கு எவ்வுலகம் இல்லை. நான் அரசியல் தொடங்கிய பொழுது இருந்த அரசியலும் இப்பொழுது இருக்கின்ற அரசியலுக்கும் தவறு ஒன்றும் கிடையாது. தன்னை நவீனப்படுத்தி கொள்ளாத எந்த இனமும் நசிந்து போய்விடும் தான் வைரமுத்து சொல்கிறார். தவறு கிடையாது. நான் 96 எலெக்ஷனில் நிற்கும்போது 3 முறை எம்எல்ஏக்கு 3 முறை நகரமன்றத்துக்கு நின்று இருக்கிறேன். அப்போ தான் இது செல்ஃபோனே வருது, அறிமுகமாக இருக்கிறது. அப்படி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற அரசியலில் எப்படி இவர்கள் தாக்குப்பிடிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நீங்க அதிமுகவும் திமுகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை தகவமைச்சுக்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கலன்னா கூட என்ன வழிபாதை, என்ன தேர்தல் வழிபாதையில் போக போகிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பெரியாரை சொன்னாங்க, பெரியார் மானமும் அறிவும் உள்ள மனிதர்கள் ஆக்குவதுதான் என்கிற நோக்கத்தோடு வாழ்ந்தவர். அண்ணாவை பற்றி சொன்னார்கள். அண்ணா அவர்கள் மனிதாபிமானத்தினுடைய மலைச்சகரமாக இருந்தவர். அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் 3 சொல்லி 1949 நவம்பர் 26 சட்ட நாள் தான் நம்ம கொண்டாடுறோம். அன்றைக்கி தான் சொன்னார், என்ன விதமான ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்கணும் ஒன்று, இன்னொன்று அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் பேரியர்ஸ் இருக்கணும், 3வது டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கணும். இந்த 3ஐயும் தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் எந்த ஒன்றை கடைபிடிக்கிறார்? அவர் சொன்ன அறிக்கை நான் முழுவதும் வரவேற்கிறேன். ஏன்னா அழகாக சொல்லியிருக்கார், கட்டுப்பாடு வேணும்னு இருக்கார். ஒரு கட்சியினா கட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் பொறுப்புள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குடிமகனாக நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும். ரோல் மாடலாக இருக்கணும். வாத்தியார் பையன்கிட்ட கேட்டார், உனக்கு யாரா ரோல் மாடல்னு? ஒரு பையன் காந்தின்னா. எதுதான் உனக்கு பிடிச்சிருக்குது? இது 30 அவர் சொன்ன தண்டி யாத்திரை பிடிச்சதா, இல்லை 42 அவர் சொன்ன டிஸ்ஒபீடியன்ஸ் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் பிடிச்சிக்கிறேன்? இல்லை சார் 13 வயசில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் சார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாப்புல. அது மாதிரி ரோல் மாடலாக நாம் இருக்க வேண்டும். யார் வழி நடத்துகிறார்கள் இருக்க வேண்டும். அரை நூற்றா இல்லை, அது அவரை பற்றி நான் சொல்ல விரும்பல. இல்ல விஜய் தான் டாபிக் அப்படின்ற இல்ல எங்களுடைய தலைவர் இல்ல, என்னை பத்தி வச்சு எங்களை வச்சு தான் அவங்களை கம்பேர் பண்ண முடியும். எங்களுடைய தலைவர் அரை நூற்றாண்டு காலம் அரசியல் இருக்கிறார். இதுவரை ஊழல் குற்றச்சாட்டுக்காக எந்த நீதிமன்றத்தையும் அவர் நாடு மற்ற போராட்டங்களுக்காகத்தான் அவர் சிறை சென்றிருக்கிறார், நீதிமன்றம் செல்லிருக்கிறார். அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி நாங்க சொன்னோம்ல, அந்த ரோல் மாடலா நாங்க இருக்கிறோம். அது மாதிரி நீங்க இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அப்படிதான் நினைக்கிறோம் தவிர இல்ல கட்டுப்பாடு. இதுல இன்னும் ஒரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒண்ணு, மாநில நலன் சார்ந்து பல விஷயங்கள்லையும் அக்ரெசிவான டோனை இதுவரை எடுக்கவே இல்லை விஜய். மத்திய அரசு சம்பந்தமான பல விஷயங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிறப்போ அதையும் அக்ரெசிவா எடுக்காத பொழுது திடீரென்று ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்திவிட்டு அங்க அக்ரெசிவ் டோனை எடுக்கக்கூடிய நிலையை விஜய் கையில் எடுப்பாரா? இல்ல, சில தலைவர்களை சொல்லும் பொழுது அவருடைய சித்தாந்தங்களை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு பாடலை பாடினாங்க சொன்னாங்க. அப்படின்னா எந்த கட்டமான அரசியல்லேருந்து நகர்ந்து இருக்கிறதுனா அந்த கட்டத்திலேருந்து நகர்ந்து இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலே 5 பகுப்பாய்வுகள் இருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே என்ன விதமான கஷ்டங்களை பட்டார். பஞ்சமன் என்ற வார்த்தையை ஆதி திராவிடன் ஜிஓ போடுறதுக்கு நிறைய நாள் பிடிச்சது. அது என்னைக்கு பண்ணாங்கன்னா 1922 மார்ச் மாதம் தான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கம்யூனல் ஜிஓ முத்தையா முதலி அவர்கள் இருக்கும்பொழுது தான் ரொம்ப சிரமத்திற்கு மத்தியில் கம்யூனல் ஜிஓ இடஒதுக்கீட்டுக்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல், இந்தியாவுடைய அரசியல் சாஸ்திரத்தினுடைய முதல் திருத்தமே தந்தை பெரியார் அவர்கள் இங்கே போராடிய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் அந்த ஜிஓ இன்றைக்கு ஓரளவுக்கு இடஒதுக்கீடு ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது.
ஆகவே இன்னைக்கு என்ன விதமான நிலைமையில் நாம் போக போகிறோம் என்பது ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் இருக்கிறது. அது இன்னும் தேவை. அதாவது அரைத்த மாவு என்று சொன்னாலும் அதை அரைக்கின்ற வரை அதை வந்து அரைப்பதற்கு இயக்கங்கள் இருந்தால் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம், கொள்கை அப்படின்ற ஒரு ஒரு விவகாரத்தை நம்ம தள்ளி வைத்து விட்டு கொள்கை சார்ந்து இருக்கலாம், ஆனால் அதை விட கூட்டணின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி வாக்கு வங்கியை பெருக்கிறதுக்கும் ஒரு நிலைத்த இடத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கும் கூட்டணி பலம் இருக்கு அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த கூட்டணி வியூகத்தை பற்றி விஜய் சிந்திக்கிறாரா, அல்லது இதை சிந்திக்காம வெறும் கொள்கையை அறிவிப்பதன் மூலமாக மட்டுமே விஜய் தன்னுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக்கலாம் நினைக்கிறாரா? நினைக்க முடியுமா? கொள்கை அறிவிப்பு வரும்பொழுதுதான் அவர் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ், அரசியல் நெறிமுறை வியூகங்களை அமைக்க போகிறார் என்பது நம்மால் கணிக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அரசியலில் இருக்கிற என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் வாழ்க, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா? கிடையாது. ஏன் சொல்றீங்க? ஆமா, நான் ஏற்கனவே அரைத்த மாவட்டம் மறுபடியும் அதையே சொல்றேன். நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கேட்டலிஸ்ட்னா தான் எந்த மாற்றம் அடையாமல் தன்னோடு சேர்ந்த பொருட்களை மாத்திரம் மாற்றக்கூடிய இயல்புடையது தான் கேட்டலிஸ்ட், கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கிரியா ஊக்கியாக விஜய் அவர்கள் இருப்பார்கள். நான் அவர் மேலே மதிப்பு மரியாதை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இந்த கலட்டா சேனல்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய தலைவர் அவர் சொன்னார், அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறார் என்கின்ற அந்த நற்சான்றிதழை கொடுத்திருக்கிறார். அதோடு இருந்த முடியுது. அரசியல் கட்சி என்பது பல கோணங்களை, பல முப்பரிமாண திறமைகள் இருந்தால் தான், மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக இருந்தால் தான் இங்கே ஜொலிக்க முடியும். இல்லை, நான் கேட்குறேன், விஜய் ஒரு வேளை திமுக கூட்டணிக்கு எதிராக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு நிலைப்பாடோடு பயணிக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய நெருக்கடியை திமுக கூட்டணிக்கு உருவாக்கும் தானே? தமிழ் தேசியம்னா ஏற்கனவே ஒருத்தர் வாங்கின 8% தான் வந்து அவங்க வந்து பிரிச்சுக்க முடியுமே தவிர புதுசாக ஒன்றும் கிடையாது. தமிழ் தேசியங்கள், அதாவது என்னை பொறுத்தவரையிலே தந்தை பெரியார் ஆழ உழுது நீதி பயிர் வளர்த்த மண்ணில் வேற எந்த பயிரும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அவருடைய சித்தாந்தங்கள் ஒருவேளை அவருக்கு பிடித்திருக்கலாம், அதை நான் தவறு ஒன்றும் சொல்ல. அவருடைய சித்தாந்த இதை பேசக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல வரல. அவருடைய சித்தாந்தத்தை இன்னும் சத்தமாக பேச வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை மாத்திரம் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டேன். பேசலாம். குறுக்கிட்டு இருந்தீங்க அக்னி, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது 10 வருடமாக திமுக, 30 வருடமாக மதிமுகவில் இருந்துட்டு புதுக்கோட்டை செல்லுமாக இருந்து தூத்துக்குடி செல்லுமாக இருக்கின்ற வரை திராவிட இயக்கத்தில் 40-45 ஆண்டு காலம் பயணித்து விட்டு இப்பொழுது திராவிட சித்தாந்தம் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்வது எப்படின்னு நமக்கு தெரியல. 49 அண்ணா வந்து இயக்கத்தை தொடங்கும் பொழுதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அறிவிச்சிட்டார். அதனால இவங்க மாத்திரம் பிஜேபி மாத்திரம் சாமியை வச்சு அரசியல் பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அவ்வப்போ மாறிட்டு தான் இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை நான் தெளிவாக சொன்னேன், எங்களுடைய துரை வைகோ தெளிவாக சொன்னார்கள், பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு. அதுலேருந்து நாங்கள் வந்து வாபஸ் ஒன்றும் வாங்கலை. அதனால் அப்படி வந்து அவங்களுடைய வாக்குகள் இருக்கிறதும் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கணான்று போயிடப்போதே நினைக்கிறாங்க. 67ஆம் ஆண்டு முதல் இதுவரை 57 வருடங்களாக திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணிலே பெற்றதும் கற்றதும் ஏராளம் இருக்கிறது. இந்த மண் அடைந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏராளமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த இட்டுக்கட்டி நிரப்ப வேண்டிய சூழ்நிலை விஜய் வந்தால் அவர்களை நாங்கள் வரவேற்போம். நன்றி.